இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக காஷ்மீரில் வாஃப் என்று சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த வெஹிக்கிளை அதிகரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியா வருங்காலத்தில் பினகா ராக்கெட் லான்ச்சர் மற்றும் நெட்ரா வான்வெளி முன்னறிவிப்பு விமானம் இரண்டையுமே ஆசியா மற்றும் யூரோப் நாடுகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன. அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஸ்டாக்ஹோம் என்று சொல்லப்படக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனம் சீனா, இந்தியா, பாகிஸ்தான் 3 நாடுகள் எவ்வளவு அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டாவை கொடுத்திருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்ட்வேல் ஆஃபீஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல வரலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் வாஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வெஹிக்கிளை 2014 இருந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இது அமெரிக்காவினுடைய வெஹிக்கிளை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலா இதை இந்தியாவினுடைய DRDO டிபார்ட்மெண்ட்டும் டாடா நிறுவனமும் இரண்டும் சேர்ந்துதான் உருவாக்கிட்டு வர்றாங்க. ஆக்சுவலா இது கன்னிவெடிகள் எங்கு வைத்திருந்தாலும் இதன் மூலமாக, இந்த வெஹிக்கிள் மூலமாக எளிதாக எடுத்துக்கொண்டு வந்து அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இதை டாடா கெஸ்ட்ரோல் என்றும் அழைக்கப்படலாம். ஆக்சுவலா இது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது தரைப்பகுதியில் மட்டும் செல்லாம நீர் பகுதிகளிலும் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது 2014 இதை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2017 இருந்து செயல்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் 57 வாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிளை உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம், ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த BMP-1 மற்றும் BMP-2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேசிக் மாடலான வெஹிக்கிளை தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். அதை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இந்தியா இந்த வாஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வெஹிக்கிளை நம்ம உருவாக்க ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா இந்த வெஹிக்கிள்ல கிட்டத்தட்ட 12 பேர் உட்கார்ந்து கொண்டு போய் எதிரிகளை அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்னு இது எல்லா நிலப்பரப்புகளிலும் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதனுடைய பாதுகாப்பு தன்மை என்பது மற்ற வெஹிக்கிளை விட மிகவும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல எல்லா ஆயுதங்களையும் சுமந்து செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது எதிரிகளை அழிக்கக்கூடிய வசதியும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம், இதில் 30 mm ரைபிள் துப்பாக்கி இதுல பொருத்த முடியும். அப்படி பொருத்திட்டோம்னா லாங் டிஸ்டன்ஸ்ல எங்க எதிரி வந்தாலும் இதன் மூலமாக அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி இந்தியா கிழக்கு லடாக் மற்றும் சிக்கிம் போன்ற மிகவும் உயரமான பகுதிகளில் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். இனி வருங்காலத்தில் காஷ்மீர் போன்ற பல பகுதிகளில் நம்ம இதை பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியா வாஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெஹிக்கிளை அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணம்னா, காஷ்மீரில் நடந்த ரெசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பஸ்ல நடந்த அந்த ஆக்சிடென்ட் தான் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா பினகா ராக்கெட் லான்ச்சர் மற்றும் நெட்ரா வான்வெளி முன்னறிவிப்பு விமானம் இரண்டையுமே உலக நாடுகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதுவும் முக்கியமா யூரோப் நாடுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதற்கு முக்கியமான காரணம்னா, ரீசன்ட் டைம்ல பாரிஸில் பாதுகாப்பு கண்காட்சி நடந்தது. அதில் பல்வேறு நாடுகள் கலந்து கொண்டனர். அதில் இந்தியாவின் சார்பில் நிறைய ராணுவ உபகரணங்கள், ஆயுதங்கள் பங்கேற்றனர். அதில் இந்தியாவினுடைய உபகரணங்களை பார்த்துக்கிட்டு பல்வேறு நாடுகள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதுவும் முக்கியமா பினகா மல்டி லான்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான உபகரணத்தை உலக நாடுகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆக்சுவலா இந்தியாவினுடைய நெட்ரா AWEC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான்வெளி முன்னறிவிப்பு விமானத்தை இந்தியா ஆல்ரெடி ஏர்போர்ன் சிஸ்டம் தான் உருவாக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா இது இந்தியா ஆல்ரெடி 2 விமானத்தை வாங்கி உபயோகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 12 விமானத்தை ஆர்டர் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி வருங்காலத்துல இந்த 12 விமானத்துல மேற்கு மற்றும் கிழக்கு லடாக் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து விட வேண்டும். இதை வைத்துக்கொண்டு சீனாவினுடைய எல்லையை கண்காணிக்க வேண்டும். இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இதை இப்பொழுது உலக நாடுகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன.
அது மட்டும் இல்லாம பினகா ராக்கெட் லான்ச்சர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே நேரத்தில் 4 வெவ்வேறு இலக்குகளை தாக்கக்கூடிய சக்தி உள்ள இந்த பினகா ராக்கெட் லான்ச்சர் இந்தியாவில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. இதை உலக நாடுகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆல்ரெடி அர்மோனியா வாங்க ஆர்வம் காட்டி வந்தது. இப்பொழுது நிறைய நாடுகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆக்சுவலா அர்மோனியா வாங்குவதற்கு முக்கியமான காரணம்னா அவர்களுடைய ஒரு முக்கியமான எதிரியான அஜர்பைஜானுடன் ஒரு மிகப்பெரிய சண்டை போய்கிட்டு இருக்குது. அதை சமாளிப்பதற்காக தான் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இப்பொழுது இதன் மூலமாக இந்தியாவினுடைய ஏற்றுமதி என்பது பல மடங்கு அதிகரிக்கின்றது. ஆக்சுவலா இந்த வருடத்துல கிட்டத்தட்ட 21,000 கோடி எக்ஸ்போர்ட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 15,000 கோடியா இருந்தது. இந்த வருஷம் 21,000 கோடியாக மாறி இருக்கிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய அணு ஆயுதம் என்பது மற்ற நாடுகளுக்கு எவ்வளவு சவாலாக இருக்கிறது, அதுவும் சீனாவை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்டாக்ஹோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனம் பல டேட்டாக்களை கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகள் பாகிஸ்தானை விட இந்தியா அணு ஆயுதத்தை அதிகமாக வைத்து இருக்கிறது. அதை இந்த வருடம் முந்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவலை கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த டேட்டாவின் படி இந்தியாவினுடைய அணு ஆயுதத்தினுடைய எண்ணிக்கை போன வருடம் 171 அப்படிங்கிற ஒரு கவுண்டிங்கா இருந்தது. இந்த வருஷம் 180 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையாக மாறி இருக்கிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலா இது சைனா 2023ல 410 இருந்த அணு ஆயுதத்தினுடைய எண்ணிக்கை 2024 இந்த வருடத்தில் 500 மாறி இருக்கிறது. ஆக்சுவலா உலக நாட்டிலேயே யுஎஸ் மற்றும் ரஷ்யா கிட்டத்தட்ட 90% அவர்கள் தான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டாவை ஸ்டாக்ஹோம் நிறுவனம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட உலக நாடுகள் 12,500 அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது 9,000 அணு ஆயுதங்கள் இப்பொழுது அவைலபிள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா பாகிஸ்தான் 2023 இருந்து 2024க்குள்ள எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம 170 அணு ஆயுதங்கள் மட்டும்தான் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பாகிஸ்தான் இந்தியாவை விட மிகவும் குறைவாக வைத்திருப்பதாக ஒரு முக்கியமான தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம வருங்காலத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிப்பதற்கு இந்தியா இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல 190 நாடுகளில் இந்தியா அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதில் 6வது நாடாக நீடிக்கிறது. அதுவும் முக்கியமா அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சைனா அதற்கு அடுத்தபடியாக இந்தியா நீடிக்கிறது. நமக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் வருவது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இந்தியா இன்னும் பல்வேறு அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள அணு ஆயுதங்களை வைத்திருந்தால் மட்டும்தான் சீனாவை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.